சொந்தங்களே, நாட்டில் என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்க. மட்டக்களப்புல வெள்ளாவளி போலீஸ் பிரிவில் ஒர்க் பண்ணக்கூடிய போலீஸ் அதிகாரி ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கார். போலீஸ் அதிகாரி ஏன் கைது செய்யப்பட்டிருக்கார் என்று பார்க்க போகும்போது, ஏற்கனவே நாட்டில் கொலை செய்யறது, கொள்ளை அடிக்கிறது, மோசமான குற்ற செயலெல்லாம் நடக்குது. இது போல நடந்தா நாங்க யார்கிட்ட போய் முறைப்பாடு கொடுப்போம்? போலீஸ்ல தானே. ஆனா போலீஸே கடத்தி நகையெல்லாம் கொள்ளை அடிச்சா யார்கிட்டயா போய் சொல்றது? ஏன் அப்படி சொல்றேன்டா, இந்த கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரி என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறார்? ஒரு நபரை கடத்தி அவர்கிட்ட இருந்து நகைகளை எல்லாம் கொள்ளையடிச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, போலீசாக்கள் செய்யற வேலையா? இந்த சம்பவம் எங்க நடந்தது, இவர் எப்ப செஞ்சு, இதனுடைய பின்னணி என்ன, சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் சொந்தங்களே. அது மட்டும் இல்ல, ஒரு கணவர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஏன் கைது செய்யப்பட்டிருக்கார் என்று பார்க்க போனா, அவரினுடைய சொந்த மனைவியை, இந்த பெட்ரோல் இருக்கு, பெட்ரோலை மனைவி மேலே முழுக்க பெட்ரோலை ஊத்தி போட்டு நெருப்பு பத்த வச்சு கொளுத்தி இருக்கிறார். மனைவி கடும் சீரியஸா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஜஸ்ட் மிஸ்ட், அதாவது உயிர் பிழைச்சிருக்கிறாங்க. ஆனா கடும் சீரியஸா இருக்கிறாங்க. கணவன் ஏன் இது போல விஷயத்தை செஞ்சீர், இதனுடைய பின்னணி என்ன, எங்க நடந்தது, இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சொந்தங்களே. நாட்டுல ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயங்களையெல்லாம் பார்க்கும்போது, மனிதர்களோட தான் நாங்க வாழ்றோமா இல்லண்டா வேற யாரோடையும் வாழ்றோமான்னு யோசிக்க தோணுது. இந்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு முதலாவது சொல்றேன். என்ன நடந்திருக்குண்டா, 2023 ஆண்டு மார்ச் 18 இந்த போலீஸ் அதிகாரி கொழும்புல கலனி தெற்கு பிரிவுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பிரிவுல இந்த குற்றத்தடுப்பு சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி பிரிவுல என்ன செஞ்சிருக்கிறேன்டா, இவர் வந்து ஒர்க் பண்ணிருக்கார். ஒர்க் பண்ணும்போது எப்ப 2023 ஆண்டு அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கிறேன்டா, ஒரு நபரை பக்காவா ஒரு பிளான் ஒன்று போட்டு ஒரு நபரை வந்து கடத்தி இருக்கு. ஏன் கடத்தி இருக்கிறேன்டா, அவரை கடத்தி அவர்கிட்ட இருந்த இந்த நகைகள் இருக்குது, இந்த தங்க நகைகளை எல்லாம் கொள்ளையடிச்சிருக்கு. கொஞ்ச நஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமான நகைகளை வந்து, அதாவது தங்கத்தை வந்து கொள்ளையடிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, போலீஸ் அதிகாரி என்ன செய்யணும்? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்கள தங்கமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மோசமானதை தொலைச்சா அதை யார் களவெடுத்து இருக்கிறாங்க, திருடி இருக்கிறாங்க, யார் குற்றவாளிகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதுதான் போலீஸ்ட வேலை. ஆனா போலீஸ் என்ன செய்யறார்? இவர் தான் பிளான் பண்ணி கடத்தி இந்த தங்கத்தை கொள்ளையடிக்கிறார். அப்போ ஒரு வழியா இந்த சம்பவம் வந்து செஞ்சுட்டே பக்காவா பிளான் பண்ணி எல்லாம் பக்காவா பண்ணிட்டே. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஆள் வந்து மிஸ்டேக் கொண்டு விட்டுட்டே, ஏதோ ஒரு ஆதாரத்தையோ எங்கேயோ ஒரு இடத்துல சருகிட்டே. ஒரு வழியா ஒரு முறைப்பாடு ஒன்று வருது. இந்த சம்பவம் வந்து கடத்தப்பட்டது, இந்த தங்கம் கொள்ளையடிச்சது, இந்த சம்பவம் முறைப்பாடு வருது. ஸோ இது 2023 ஆண்டு மார்ச் மாதம் 18 விசாரணை நடக்குது. அதுல யார் சிக்கப்படுறேன்டா, இந்த போலீஸ் அதிகாரி, இந்த நபர் வந்து சிக்கப்படுறார். ஸோ இவருக்கு இப்ப உண்மையாகவே இவர் குற்றவாளி அப்படின்றது தெரிஞ்சாதான் ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம். இருந்தாலும் விசாரணைகள் தொடக்கத்திலேயே இவர் செய்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் கொஞ்சம் வருது. அதன் பிறகு இவருக்கு என்ன நடக்குன்ற முதலாவது நடவடிக்கையா, இவரை அங்க கொழும்புல இருந்து மட்டக்களப்புல வெள்ளாவளி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்துல வந்து ஒரு போலீஸ் பிரிவு ஒன்று இருக்குது. நானும் போயிருக்கிறேன். பல வருஷத்துக்கு முதல்ல அந்த வெள்ளாவளி இடத்துக்கும் போயிருக்கிறேன், அந்த போலீஸ் ஆபீஸுக்கும் போயிருக்கிறேன். அங்க இருந்த OIC கூட நான் மீட் பண்ணியிருக்கிறேன். எப்ப நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் போயிருக்கிறேன். அது வேற சப்ஜெக்ட். ஸோ அங்க இவரை வந்து இடம் மாற்றி இருக்காங்க, ஆள் அங்க தூக்கி போட்டுருக்காங்க. ஒர்க் பண்ணிருக்கு. அப்ப ஒர்க் பண்ணும்போது இந்த விசாரணைகள்லாம் நடந்திருக்குது. விசாரணைகள் நடந்து இப்ப இவர் ஒரு போலீஸ் பயிற்சி ஒன்றுக்காக கொழும்புக்கு போயிருக்கு. போன சமயத்துல இவர ஆதாரங்கள் எல்லாம் பக்காவா, இவர் இந்த கடத்தல் சம்பவம், இந்த நகையை வந்து திருடினது, அதாவது இந்த தங்கத்தை திருடினது, இதெல்லாம் பக்காவா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆதாரங்கள் போலீஸ் விசாரணையில எல்லாம் ஃபுல்லா பிடிச்சிட்டான். ஆள் வந்து எங்கேயுமே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்ற கட்டம் வந்துட்டு கைது பண்ணி ஆளை நீதிமன்றத்துல வந்து ஆஜர்படுத்தி இருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்ததன் பிற்பாடு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் என்று நினைக்கிறேன், இவர் வார மாசம் 1 வரைக்கும் விளக்கமறியல்ல வைக்கிறதுக்கு உத்தரவிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு போலீஸ் நபர் இப்படி செய்யறாங்கண்டா எங்கேயா போகும் நாடு, எங்க போகும் சமுதாயம்? ஒரு போலீஸ் அதிகாரிண்டா அவருக்கு ஒரு குட் சேலரி கிடைக்கும், நல்ல சம்பளம் ஒன்று கிடைக்கும். அது இல்லாம ஒரு பொருள் வாங்கணுமோ, ஒரு வாகனம் வாங்கணுமோ, ஒரு வீடு கட்டணுமோ, நிறைய ஃபெசிலிட்டிஸ். அரசாங்கம் அப்படின்றனால, அரசாங்கத்துல வேலை செய்யற நபர்ன்றனால ஒரு வீடு கட்டணும்டா அதுக்கு லோன், அதுவும் வட்டி இல்லாம லோன் கிடைக்கும். ஒரு வாகனம் வாங்கணுமா, எவ்வளவு விஷயங்கள். ஏன்
ஒரு வீட்டுக்கு டிவி தேவையோ, ஒரு ஃப்ரிட்ஜ் தேவையோ, ஒரு வாஷிங் மிஷின் தேவையோ, நாங்களெல்லாம் வாங்க போனா உடனே காசு கொடுக்கணும். அப்படியே லோன்ல எடுக்க போனா வட்டி குட்டி அப்படி இப்படியெல்லாம் போகும். ஆனா அரசாங்கத்துல ஒர்க் பண்றவங்கடா எவ்வளவு சலுகைகள். இது இல்லாம இவங்களுக்கு பென்ஷன் வேற, வயசு போனோட பென்ஷன் வேற இருந்த மாதிரிக்கு இவ்வளவு சலுகைகள் தந்தும் ஏனையா இது போல குற்றங்கள்ல கொள்ளையடிக்கிறது, ஊழல் அது இதுல எல்லாம் ஈடுபடுறீங்க? ஒருத்தர் சிக்கப்பட்டிருக்கே, சிக்கப்படாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. உண்மையாகவே இதெல்லாம் பார்க்கும்போது யோசிக்கும் போது இவங்களெல்லாம் மனுஷரா? ஏன் இது போல செய்யறாங்க? இன்றைக்கு இவர் வந்து பாருங்க ஜெயிலுக்கு போயிட்டு நிரந்தரமா இவருக்கு ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டா மனைவி, அம்மா, அப்பா, இவங்களோட குடும்பம், பிள்ளைகள் எல்லாருக்கும் வெக்கம் இல்லையா? எவ்வளவு ஒரு அசிங்கம், எவ்வளவு ஒரு மானக்கேடு. அதனால வேண்டாம் ஐயா. தப்பான பாதையில போகும்போது வெளிச்சம் மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப தூரம் வெளிச்சமா போகலாம். அது ஒரு இருளான பாதை. அந்த பணம் அப்படின்ற பேராசை வந்துட்டுண்டா மோசமான தப்பெல்லாம் செய்ய தோணும். வேணாம் அம்மா. இதை பார்க்கும்போது எனக்கு என்னத்தை சொல்றேன் என்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல சொந்தங்களே, தொடக்கத்துல சொன்ன மாதிரிக்கு கணவன் தன்னுடைய சொந்த மனைவிக்கு இந்த பெட்ரோல் உடம்பு முழுக்க மனைவி மேல ஊத்தி நெருப்பு பத்த வச்சு தீ அப்படியே எரிச்சிருக்கிறேன். இது என்னன்னு பார்க்க போனா இந்த சம்பவம் 2 பேருமே கணவன் மனைவி. அப்ப என்னடா இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குண்டா சொந்தங்களே? இது கொழும்புன்னு தான் நினைக்கிறேன். அங்கோடை கொழும்புல எங்க இருக்குன்னு தெரியல. அங்கோடை பிரதேசத்துல தான் சம்பவம் நடந்திருக்குது. அங்க என்னண்டா இவருக்கும் மனைவிக்கும் வாக்குவாதம். என்ன வாக்குவாதம்டா, இப்ப போலீஸ் வந்து இந்த கணவனை இவ பெட்ரோல் ஊத்தி நெருப்பு பத்த வச்சிருக்கார் அப்படின்றனால கைது பண்ணிட்டாங்க. வைத்தியசாலையில் அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கடும் சீரியஸ். இதுவரைக்கும் அவங்க இறந்து போக இல்லை, உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க. கடவுளேண்டு அவங்க வந்து உயிர் பிழைக்கணும், ஆனா கடும் சீரியஸா இருக்கிறாங்க. அப்ப கணவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ஏன் இப்படி செஞ்சேன்னு விசாரிக்க போகும்போது அவங்களோட ஊர்ல அந்த அங்கோடை பிரதேசத்துல வந்து இவர் ஒரு ஆட்டோ டிரைவர். அதாவது ஆட்டோ ஓடுற டிரைவர் ஒருத்தர் தான் இவர், முச்சக்கர வண்டி சாரதி. அப்ப இவர் மேல எந்த ஒரு குற்றமோ, இவர் எந்த ஒரு வாக்குவாதத்துக்கு போறல, அடிபடி படுற இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட் புகாரும் இல்ல, ஒரு நல்ல நபர், நல்ல ஒரு சூப்பரான ஆளாம். அப்ப ஏன் இப்படி செஞ்ச போனீர்? மக்கள் அப்படி சொல்றாங்க. அப்ப என்னன்னு பார்க்க போனா மனைவி கணவரினுடைய சொல்லு பேச்சு கேட்காம கண்ட நபர்களோட கதைக்கிறது, தொடர்புல இருக்கிறது, இப்படிலாம் வந்து அங்க போறது இங்க வாரது, இப்படியெல்லாம் நிறைய சிக்கல். முடியாத கட்டத்துல இவங்க மனைவி அப்படிலாம் செய்யறாங்கன்னு சில ஆட்கள் எல்லாம் சொல்லி கோபம் தாங்க முடியாம கணவன் என்ன செஞ்சிருக்கிறா, ஒர்க்ல அதாவது ஆட்டோ ஓடுற வேலையில இருந்துட்டு பெட்ரோல் வாங்கிட்டு அப்படியே வந்து மனைவிக்கு பெட்ரோலை உடம்பு முழுக்க ஊத்தி போட்டு நெருப்பு பத்த வச்சிருக்கேன். இது உண்மையா பொய்யா அதெல்லாம் எனக்கு தெரியா. போலீஸ் விசாரணையில தெரிய வந்ததை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் சொந்தங்களே. அப்ப அதன் பிறகு கணவன் கட்டாயம் கவலைப்பட்டிருப்பேன், கட்டாயம் சொந்த மனைவியை செஞ்சது. ஆனா அந்த கோபம் வந்து அந்த ஒரு கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்த முடியலண்டா எங்க போய் முடியுதுன்னு பாருங்க. இது போல பல சம்பவங்கள். மனைவி கணவனை கொலை செய்யறது, கணவன் மனைவியை கொலை செய்யறது, பிள்ளைகள் அம்மா அப்பாவை அடிச்சு கொல்றது, அம்மா அப்பா கூட சில பிள்ளைகளையே கொல்றது, இப்படி நிறைய விஷயங்களை நாங்க பாக்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே மனுஷரோட தான் வாழ்றோமா அப்படின்னு யோசிக்க தோணுது. ஆனா கூடுதலா குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள அதிகமான விவாகரத்து, சின்ன வயசுல கூட கல்யாணம் பண்ணி பிரிகிறது, அடிப்புடி சண்டை, இப்படி நிறைய விஷயங்களை நாங்க பார்க்கிறோம் சொந்தங்களை. எந்த நாளும் நான் என்னைய பொறுத்த மட்டும் ஒன்று தான் சொல்லுவேன், சரியாக புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உண்மையாக வாழுங்க. தப்பித்தவர் யாராவது ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்கடா அதை கதைச்சு பேசி சுமூகமாக அதை கடந்து இனிமே தப்பு பண்ணாம திருந்தி 2 பேருமே வாழ்றதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி முடியலண்டா ஒருத்தர் அடிபடிப்பட்டு கொல்றது, கொலை செய்யறது, நஞ்சு வைக்கிறது, பெட்ரோல் ஊத்தி தீப்பு பத்த வைக்கிறது, இப்படிலாம் விஷயங்களை செஞ்சு பாவத்தை தேடாதீங்க. இந்த உலகத்துல இந்த பூமியில ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிருக்கிற வாழ்க்கை ஒரு பெருமதியான வாழ்க்கை. அதனால இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை நாங்கள் அழிக்க கூடாது. இப்படி சம்பவத்தை பார்க்க கிடைச்ச சொந்தங்களே, இந்த சம்பவம் கணவன் மனைவியை பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி இருக்கிறேன். மனைவி சீரியஸா வைத்தியசாலையில வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சொந்தங்களே? இந்த போலீஸாக்கள் இப்படி தப்பு பண்றது, இப்படி குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வருது. இப்ப நீங்களும் நான் வந்து திருமணம் இன்னும் முடிக்க இல்லை, சில நேரத்துக்கு இந்த காணொலிகளை பாக்குற திருமணமானவங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எப்படி உங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனைகள் சில நேரத்துக்கு வரலாம் தானே? எப்படி அதை கடந்து போறீங்க? எப்படி வாழ்றீங்க? சில நபர்கள் வந்து அதை தாங்கி கொள்ள முடியாம தவறான முடிவு எடுக்கிறது, அதே போல மனைவியை கொள்றது, கணவன் மனைவியை கொள்றது, அடிபடி படுறது, போலீஸ் கேஸ் கோர்ட்டு அப்படின்லாம் அலைகிறதெல்லாம் நானே கண்கூடாலாம் பாக்குறேன். ரொம்ப கவலையா இருக்கு. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க சொந்தங்களே? உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. இந்த உலகத்துல வாழ்ற நான், என்னுடைய குடும்பம், உங்களோட குடும்பம் எல்லோரும் சண்டை பிரச்சனை இல்லாம, துன்பம் இல்லாம, அடிபடி இல்லாம, கோர்ட்டு கேஸ் எல்லாம் இல்லாம, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம மகிழ்ச்சியா வாழணும்ட்டு
கடவுளை வேண்டிக் கொள்றேன். நீங்களும் எனக்காக கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. நன்றி சொந்தங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.